அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூரல் மினி கிச்சன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்களாம் இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டிங்கன்னா, கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகரை உங்களுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் வந்து கோல்டு இருக்கவங்க இதை வந்து எடுத்துக்கக்கூடாது. அதாவது நம்ம சளி பிடிச்சிருக்கும் போது இந்த மாதிரி வெண்டைக்காயை வந்து நான் நல்லா பொடிசாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது. ரொம்ப பெரிய வெண்டைக்காய்னா ஒன்றை வந்து 2 கட் பண்ணால் போதும். கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா அது முழுசாகவே போட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா அலசிட்டு நல்லா வெண்டைக்காய் தண்ணி இல்லாமல் வெட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து லெமன் சைஸ் புளி இருக்கும், நல்லா ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கையால் வந்து சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டு, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தேங்காய் வந்து நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் இருக்கும், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் ரொம்ப எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இந்த வெண்டைக்காயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இப்படி வதக்கும்போது அந்த வளவளப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் வதக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஒன்றோட ஒன்று விட்டாது சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு வந்து இப்போ வெங்காயம், பூண்டு, நான் தக்காளி வந்து அரைக்க தான் போகிறேன். இதெல்லாம் நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் பொரியும் போதே நம்ம ஒரு கையால் வந்து சின்ன வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்காண்டி போட்டுக்கோங்க. போட்டு இதெல்லாம் பொரியும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ வந்து தேங்காயோட அந்த தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே லேசாக வதக்கினா போதும், ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, நம்ம மீன் மசாலாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மசாலா பொடி தான். இந்த குழம்பு மசாலா பொடியில் இந்த குழிக்கரண்டியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம புளியை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. கரைச்சி ஊற்றிட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் மசாலா பொடியும் தேங்காயும் அரைச்சி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் குழம்பு வந்து நிறைய கிடைக்கும். இந்த அளவுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா திக்காகவும் இருக்குது, போதும் எங்களுக்கு இந்த அளவுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வெண்டைக்காய் நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம சூடோடையும் போடலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம தாளிக்கிற நேரத்தில் அந்த வெண்டைக்காய் வதக்குனதும் ஆறிடும். இப்போ வந்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு மூடியை போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டிங்க, நல்லா குழம்புலாம் நல்லா வற்றி வந்துடும், உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கும். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நூரல்ஸ் மினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.